நமது கர்த்தருடைய பாத்திரம் மறுரூபமாக்கும் சத்தியங்கள். கட்டுரை 11. நமது கர்த்தருடைய பாத்திரம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? யோவான் 18:11. கர்த்தர் இவ்வார்த்தைகளை பேசும்படிக்கு அவரை வழிநடத்தின சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவமே ஆகும். அது அவர் கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட போதாகும். கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் கெத்செமனேயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை கைது செய்யும்படிக்கு வந்த போர் சேவகர்களை சந்தித்தனர். பட்டயத்தை வைத்திருந்த சீமோன் பேதுரு தனது ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை தாக்கினார். பேதுருவின் பட்டயம் வேலைக்காரனுடைய காதை மாத்திரம் வெட்டினது. தம்மை பாதுகாக்கும் வண்ணமாக தொடர்ந்து பட்டயத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று இயேசு பேதுருவை தடை செய்து பட்டயத்தை உறையிலே போடும்படிக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். யோவான் 18:11. இப்படியாக அவர் குறிப்பிட்ட அந்த பாத்திரமானது தாம் சந்தித்தாக வேண்டிய மற்றும் சகித்தாக வேண்டிய அனுபவத்தை அடையாளப்படுத்துவதாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகையால் நாம் இப்பாடத்தில் பார்க்க போகின்ற பாத்திரமானது அடையாளமான பாத்திரமாகும். அநேக வேத வாக்கியங்கள் இப்படியாகவே தெரிவிக்கின்றன. இந்த பாத்திரத்தில், அதாவது நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையிலும் அவருடைய பின்னடியார்களில் ஒருவன் என்ற நிலையிலும் சில அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளவும் சகித்து கொள்ளவும் நாம் விருப்பமாயிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. வேத வாக்கியங்களில் பாத்திரம் என்ற வார்த்தையானது பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சில இடங்களில் பாத்திரம் எனும் வார்த்தையானது ஜாதிகளுக்கும் பொல்லாத ஜனங்களுக்கும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணம், கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். சங்கீதம் 75:8. ஆனால் இந்த அர்த்தத்தில் பாத்திரம் எனும் அடையாள வார்த்தையினை இப்பாடத்தில் நாம் ஆராயப் போகிறது இல்லை. பாத்திரம் எனும் அடையாள வார்த்தையினை மத்தேயு 20:22, 23 வெளிச்சத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இவ்வசனத்தில் இயேசு செபதேயுவின் 2 குமாரர்களிடம், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று வினவினார். அவர்களும் நம்பிக்கையுடன் கூடும் என்று பதிலளித்தார்கள். பின்னர் இயேசு, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று பதிலளித்தார். இப்படி அவர் தெரிவித்ததன் மூலம் அச்சமயம் அவர்களுக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் அவரோடு கூட அவர்கள் மன துக்கங்களையும் கைவிடப்பட்ட நிலைமைகளையும் சரீர வெளியுலக கஷ்டங்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை மறைமுகமாக உணர்த்தினார் என்று பார்க்கின்றோம். இயேசு தம் சீசர்களுடன் மேற்கொண்டிருந்த இது போன்ற பல சிறிய உரையாடல்களுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாய் விளங்குகின்றது. அவர் தம்முடைய பிதாவிடம் திரும்பிச் சென்ற பிற்பாடு அவர்கள் எதிர்காலத்தில் பொறுமையோடு சகித்து வாழ வேண்டிய கடினமான வாழ்க்கைக்கு அவர்களது மனங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கையில் இது போன்ற சிறு உரையாடல்களை மேற்கொண்டார். பின்னர் இயேசு தம் சீசர்களோடு பங்கெடுத்த கடைசி பஸ்கா ராபோஜனத்தின் போது இதே அடையாள உருவகத்தை பயன்படுத்தி ஆழமான உபதேசங்களை போதித்தார். தம்முடைய மரணத்திற்குரிய நினைவூறுதலை குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று கூறினார். லூக்கா 22:20. இப்படி கூறி தாம் அது முதற்கொண்டு அனுபவிக்கப் போகின்றதும் தம் இரத்தம் சிந்தப்பட்டு தம்முடைய மரணத்தில் முற்றுப்பெறப் போகின்றதுமான அனுபவங்களானது தம் பிதாவாகிய தேவனுக்கும்
தமக்கும் இடையில் ஓர் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அதன் மூலம் தம்முடைய சீசர்களாகிய அவர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மரணம் மற்றும் பாவத்தினின்று விடுதலையும் மீட்பும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கும் என்றும் தெரியப்படுத்தினார். மேல் வீட்டு அறையில் இயேசு அந்த சிறு கூட்டத்தாரோடு கூட பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவர் மேல் சிலுவையின் நிழல் சூழ்ந்திருந்தது என்பது கவனிக்கப்பட வேண்டும். இந்த வேளைக்கு முந்தைய நிகழ்வுகளை நாம் ஆராயும் போதும் இயேசு எருசலேமில் தமக்கு முன் அவமானமும் அநியாயமும் பாடுகளும் மரணமும் காத்திருக்கின்றது என்று அறிந்த நிலையில் அவர் எருசலேமுக்கு செல்ல உறுதியாய் தீர்மானித்தார் என்ற சம்பவங்களை நாம் வாசிக்கையில் அவர் அடைந்திருந்த மன துயரங்களில் சிலவற்றையும் கூட நம்மால் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தாம் இல்லாமல் தம்முடைய சகோதரரும் குடும்பத்தாரும் முன்னதாகவே எருசலேமுக்கு சென்று விடும்படியான அவரது ஆலோசனையானது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றுள்ள அவரது மனித பரிவையும் வெளிப்படுத்துகின்றது. பின்னர் அவர் கழுதையின் மீது ஏறி வந்து அரசபாணியில் இஸ்ரேலுக்கு தம்மை அவர்களின் ராஜாவாக முறைப்படி அறிமுகப்படுத்திய போது பொது ஜனங்களிடையே பெரும் ஆரவாரம் ஏற்பட்டது. தாவீதின் குமாரனுக்கு ஓசான்னா என்றும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் ஜனங்கள் கூறி ஆர்ப்பரித்தார்கள். பின்னர் கர்த்தர் சீசர்களின் பாதங்களை கழுவுகின்றார். இது அவர்களுக்கும் நமக்கும் படிப்பினைகள் காணப்படும் ஒரு நிகழ்வாகும். இறுதியில் காட்டிக் கொடுக்கப்படுதல் சம்பவிக்கின்றது. அவர் கைது செய்யப்படுகின்றார். பின்னர் பேதுருவினால் மறுதலிக்கப்படுகின்றார். இவைகள் அனைத்தும் இயேசு முன்னறிவித்த வண்ணமாகவே சம்பவித்தது. இவைகள் அனைத்துமே நமது அன்புக்குரிய ஆண்டவர் முற்றிலும் பருகி முடித்தாக வேண்டிய பாத்திரத்தில் பாகமாயின. தாம் பட வேண்டிய பாடுகள் குறித்து கூடுமான மட்டும் தம்முடைய சீசர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இப்படியாக அவர்களையும் அந்த மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்த வேண்டும் என்றும் இயேசு அக்கறை காண்பித்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்வுகள் சம்பவிப்பதற்கு முன்பு கவலையற்று காணப்பட்ட சீசர்கள் இயேசு கூறிய இவைகளையெல்லாம் கிரகித்து கொள்ள முடியாத அளவுக்கு இருதயத்திலும் சிந்தையிலும் மந்தமாக காணப்பட்டனர். பேதுருவைப் போல இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று கூறி அந்த பேச்சை நிறுத்திவிடவே சீசர்கள் அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் இயேசுவோ தொடர்ந்து அவர்களது மனங்களை இக்காரியங்களின் மீது திருப்பிக் கொண்டே இருந்தார். அடுத்ததாக அவருடைய விசாரணை குறித்தும் அவர் அடைந்த தீர்ப்பை குறித்தும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆனாலும் இந்த விசாரணை மற்றும் தீர்ப்பு சம்பவிப்பதற்கு முன்பு அவர் அடைந்த ஆத்தும வேதனையினை நம்மால் கவனிக்காமல் போக முடியாது. அவர் அனுபவித்த அந்த மகா துக்கத்தை நம்மால் கொஞ்சமேனும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவரது மனநிலையினை என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளானது அருமையாக வெளிப்படுத்தியுள்ளது. மத்தேயு 26:38. அவர் மேல் வீட்டறையில் அவரது சீசர்களோடு கூட அமர்ந்திருப்பதை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகின்றதா? அவர் செய்து கொண்டிருந்த மற்றும் அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றப்போவதன் மூலம் செய்யவிருக்கின்ற செயல்களின் சாராம்சத்தை உள்ளடக்கின அந்த அடையாளச் செயலை அவர் செய்வதை உங்களால் பார்க்க முடிகின்றதா? அவர் பாத்திரத்தை எடுத்து அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை அவர்களிடம் கொடுத்தார். பாத்திரத்தில் இருக்கும் திராட்சரசத்தையும் அவர் ஓர் அடையாளமாக மாற்றினார். அதாவது அவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக அவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரியங்களை சிறந்த விதத்தில் எடுத்துக்காட்டும் அடையாளமாக மாற்றினார். இதுவே அவருடைய பாத்திரத்தில், அதாவது அவருடைய அனுபவத்தில் நம்முடைய பங்கு கொள்ளுதல் ஆகும். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:16 நமக்கு நினைப்பூட்டுகின்றார். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 திருவிவிலியம். இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒன்றிணைப்பில் நாம் அவரோடு கூட திராட்சைப்பழ ரசத்தில்
பங்கெடுக்கின்றோம். அவர் தம் கரத்தில் ஏந்தியிருந்த அந்த பாத்திரத்திற்குள் ஆவிக்குரிய திராட்சை செடியானது பூமியில் பெற்றிருந்த அனுபவங்கள் அனைத்தும் கடந்து சென்றிருந்தன. ஏனெனில் அவரே அந்த திராட்சை செடியாகவும் அவரில் நாம் கொடிகளாகவும் காணப்படுகின்றோம். யோவான் 15:5. இன்னுமாக அந்த பாத்திரத்தில் திராட்சை செடியின் ஜீவன் நிறைந்திருந்தது என்பதும் உண்மையே. திராட்சை செடியினுடைய பலன் அந்த பாத்திரத்தில் காணப்பட்டது. இந்த பலனை கொண்டு வருவதற்கு பல விஷயங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, திராட்சை செடி வளர வேண்டிய நிலத்தின் தன்மை முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது. திராட்சை செடி நல்ல கனியை கொடுக்கத்தக்கதாக திராட்சை தோட்டக்காரனுடைய பராமரிப்பும் அவ்வப்போதுள்ள அவருடைய கிள்ளி விடுதலும் அவசியமாக காணப்படுகின்றது. திராட்சை செடியின் மீது அடிக்கடி வீசும் புயல்கள், சூரிய ஒளி, மழையாகிய இவை அனைத்துமே இவைகளின் பங்கை ஆற்றுகின்றது. திராட்சை பழச்சாறு பிழியப்பட்டு பின்னர் திராட்சை ரசமாக மாறத்தக்கதாக ஆலையில் திராட்சை பழங்கள் நசுக்கப்படுகின்றன. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மேல் வீட்டு அறையில் கொடுத்த திராட்சை ரசத்தினுடைய தரத்தை மேம்படுத்தவும் வளப்படுத்தவும் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் பங்காற்றியுள்ளன. பூமியில் திராட்சை செடியினுடைய இந்த வளர்ச்சி அல்லது திராட்சை செடிக்கு வந்த இந்த அனுபவங்கள் அனைத்தும் இந்த பாத்திரத்துக்குள் கடந்து சென்றன. இங்கு அனைவருக்கும் ஒரு படிப்பினை காணப்படுகின்றது. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பின்னடியார்களாகவும் மெய்யான திராட்சை செடியின் கொடிகளாகவும் இருக்கும்படிக்கு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றபடியால் நாம் மலை உச்சியிலும் பள்ளத்தாக்கிலும் கசப்பிலும் தித்திப்பிலும் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் அனைத்துமே நம்முடைய அழைப்பை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அவசியமாக காணப்படுகின்றது. இவைகள் அனைத்தும் நம்முடைய இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் வளர வேண்டிய குணலட்சணத்தின் விஷயத்தில் அவசியமான பலன்களை கொண்டு வரும்படிக்கு திட்டமிடப்பட்டுள்ளன. இவைகளை விலக்கிக் கொள்வது என்பது பலன் கொண்டு வரப்படுவதை விலக்கிக் கொள்வதாகவும், இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள நம்முடைய ஸ்தானத்தை கூட மாற்றி போட்டு விடுவதாகவும் இருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. இவைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. நினைவு கூறுதல் ராபோஜனத்தின் போது இயேசு சீசர்களின் உதடுகளில் கண்ணுக்கு புலப்படாத மறைபொருளான பாத்திரம் ஒன்றை பருகும்படிக்கு வைத்தார். அந்த பாத்திரத்திற்கு இந்த சொல்லர்த்தமான பாத்திரம் அடையாளமாக திகழ்ந்தது. அந்த கண்ணுக்கு தெரியாத பாத்திரத்திற்குள் அது வரையிலும் உள்ள அவரது மனுஷீக ஜீவியத்தின் அனுபவங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டிருந்தன. அவர் பேசினவைகளும் பாடுபட்டவைகளும் அவர் ஜெபித்தவைகளும் அவர் செய்தவைகளும் அவர் யார் என்ற காரியங்களுமாகிய யாவும் சீசர்களுடைய உதடுகளில் அவர் வைத்த பாத்திரத்திற்குள் சென்றது. இப்படியாக அவரது ஜீவியத்தை அவர்கள் பருகினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். மேலும் இப்படியாக ஏற்றுக்கொண்டதன் வாயிலாக தங்களை அவருடன் ஒன்றிணைத்தும் கொண்டார்கள். ஆகையாலே அவர்கள் கெத்சமனேயை நோக்கி நடந்து கொண்டிருக்கையில் இயேசு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. யோவான் 15:1-2. இவ்வார்த்தைகள் அவர்கள் மனதில் ஆழ பதியும்படிக்கு இவைகளை பேசின பிற்பாடு அவர் தொடர்ந்து, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறினார். யோவான் 15:4-5. இறுதியாக முக்கிய கருத்தை தெரிவிக்கும் விதமாக, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் என்று கூறினார். யோவான் 15:8. இயேசுவினுடைய பாத்திரத்திற்குள் அவருடைய எந்தெந்த அனுபவங்கள் கடந்து போயின என்பதை அடையாளங்காண நாம் முயற்சிக்கலாம். மரணமாகிய அந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் ஒரு மனிதனாகவும் வாலிபனாகவும் எதிர்கொண்ட அவரது அனுபவங்களை முதலாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். மரணம் என்னும் பாத்திரத்தில் பருகவே அவர் அழைக்கப்பட்டார். மேலும் அதில் நாமும் அவரோடு கூட பங்கு கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாசரேத்தில் அமைதியான வாழ்க்கையை மறைவில் கழித்த நாட்களில் இயேசு தச்சனாக வேலை செய்து கொண்டு இருந்ததையும், கடின உழைப்பால் மென்மையற்ற கைகளை உடையவராகவும் அன்றாட காட்சியின் எளிய விஷயங்களை கையாண்டவராகவும் இருந்ததையும் மனக்கண்களினால் நம்மால் காண முடிகின்றது. வறுமையின் கொடுமையையும் கிராமத்தின் சலிப்பூற்றும் மற்றும் குறுகிய வட்டத்திலுள்ள வாழ்க்கையையும் அவர் அங்கு அனுபவித்திருந்திருப்பார். அநேகமாக அவர்களது தந்தை இறந்த பிற்பாடு இளைய சகோதர சகோதரிகளை கொண்ட தமது குடும்பத்தை பேணி பாதுகாப்பும் பொறுப்பையும் அவர் அங்கு பெற்றிருந்திருக்கக்கூடும். ஆனாலும் எதிர்காலத்தின் தரிசனம் அவருடைய இருதயத்தில் எப்போதும் நிழலாடி கொண்டிருந்தபடியால் அதை அவர் வார்த்தைகளினால் வெளிப்படுத்தாவிட்டாலும் அன்றாட காட்சியின் சாதாரணமான விஷயங்களில் அவர் வெற்றி அடைந்து கொண்டும் பாத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருந்தார் என்றும் பார்க்கின்றோம். நம்மில் அநேகமாக நம்மில் பெரும்பான்மையானவர்கள் இதே மாதிரியான சூழ்நிலைகளில்தான் நம்முடைய ஜீவியங்களை கடத்த வேண்டியிருக்கின்றது. வாழ்க்கை பிழைப்பிற்காக ஏதோ ஒரு தொழிலில் போராட வேண்டியிருக்கின்றது. தொழிற்சாலைகளில், வயலில், அலுவலகத்தில் அல்லது வீட்டில் உழைத்து கஷ்டப்பட்டு அற்பமான விஷயங்களையும் காயப்படுத்தும் விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனினும் வார்த்தைகளினால் வெளிப்படுத்தப்படாத தரிசனம் ஒன்று நம்முடைய இருதயங்களில் எப்போதும் காணப்படுகின்றது. அது மேன்மையான மற்றும் மகிமையான தரிசனமாகும். அது நமது மகிமையடைந்த கர்த்தர் பற்றினதும் அவரோடு கூட நாம் இருக்கப் போவது பற்றினதுமான தரிசனமாகும். நாம் அவரது வார்த்தைகளினாலே கவரப்பட்டிருக்கின்றோம். அவர் பாத்திரத்தை நமது உதடுகளில் வைத்திருக்கின்றார். அன்றாட காட்சியின் சாதாரணமான விஷயங்கள் மீதான அவரது வெற்றியினுடைய பானத்தை நாமும் பருகுகின்றோம். இது பலிபீடத்தில் நாம் அனைத்தையும் அர்ப்பணிப்பதின் ஆரம்பம் மட்டுமே என்பதை உணர்ந்து நாமும் முன்னேறி செல்கின்றோம். இப்பொழுது இயேசு அன்றாட காட்சியினுடைய சாதாரணமான காரியங்களிலிருந்து விலகி தாம் பெற்றிருந்த செய்தியை பிரசங்கிக்கவும் ஜனங்களுடைய இரட்சிப்பு தொடர்புடைய விஷயத்தில் களமிறங்கவும் கடந்து செல்கின்றார். யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 3:13. முன்பு அவர் அன்றாட காட்சிக்கடுத்த உழைப்புகளின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தார். இப்பொழுதோ உலகத்தின் பாவ சுமையினை சுமக்கவிருக்கின்றார். இது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று முன்னறிவித்துள்ளார். ஏசாயா 53:4-6. யோவான் ஸ்நானகன் ஜனங்கள் மனம் திரும்பும்படிக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார். அவரது அழுத்தமிகு வார்த்தைகள்
ஜனங்களுடைய இருதயங்களை உருவ குத்தினது. இது நிமித்தம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம் பெறும்படிக்கு ஜனங்கள் யோர்தான் நதியண்டைக்கு வந்தார்கள். அந்த யோர்தான் நதிக்கு இப்பொழுது இயேசுவும் வருகின்றார். இயேசு கரைவிடாத மனசாட்சியினை உடையவரும் களங்கமற்ற குணலட்சணத்தை உடையவருமானவர் ஆவார். அவர் எந்தவித மனம் திரும்புதலுக்கும் உரிய அவசியம் இல்லாதவர் ஆவார். அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் ஆவார். பாவமில்லாத அவர் அங்கே ஞானஸ்நானத்திற்காக காத்திருந்தவர்களின் வரிசையில் வந்து நிற்கின்றார். வரிசையில் அவர் முன் நின்று கொண்டிருந்தவள் ஒருவேளை ஒரு வேசியாக கூட இருந்திருக்கலாம். வரிசையில் அவருக்கு பின் நின்று கொண்டிருந்தவன் ஒருவேளை ஓர் ஆயக்காரனாக கூட இருந்திருக்கலாம். ஆயக்காரர்களும் வேசிகளும் யோவான் ஸ்நானகனை விசுவாசித்தார்கள். இயேசு அவர்களில் ஒருவராக அங்கே வந்து நின்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அடையாளம் பூரணமாயிற்று. அவர் பாவிகளின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார், பாவ நிவாரண பலியாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. டயக்லாட். இவைகள் அனைத்தும் அவரது பாத்திரத்தில் ஒரு பகுதியாக இருந்தன. இது நமக்காகவும் நம் சார்பாகவும் அவரால் அனுபவிக்கப்பட்ட அனுபவமாகும். பாவிகளுடன் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டது நிமித்தம் ஓர் எதிர்வினை போராட்டம் உண்டானது. இயேசு ஜனங்களையும் ஜனங்களுடைய குடியிருப்பையும் விட்டுவிட்டு வனாந்தரத்தில் அந்த போராட்டத்தை தொடரச் சென்றார். பாவத்தின் சுமையை முழுமையாக சுமக்க இதுதான் வழியா? ஆம், இதுதான் பிதா தம் குமாரனுக்கு ஊற்றி அருளிய பாத்திரமாகும். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தான் விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்களாக இந்த போராட்டத்தை எதிர்கொண்டார். லூக்கா 4:1. பின்னர் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போதுதான் முதல் வஞ்சகமான ஒரு யோசனை அவர் முன் வைக்கப்பட்டது. அது பின்வருமாறு: நீர் திரும்பி போக வேண்டாம், நீர் தேவனுடைய குமாரன், இந்த நிலையே உமக்கு போதும், இங்கேயே தங்கியிருந்து அற்புதத்தினால் உம்மை திருப்திப்படுத்தி கொள்ளும், தேவனுடைய அற்புத குமாரனாக வாழ்ந்து கொள்ளும் என்பதே ஆகும். இது சோதனைக்காரனுடைய குரலே ஆகும். விசேஷித்தவராய் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கு என்று ஆவிக்குரிய அற்புதங்களை சார்ந்திருப்பதற்குமான ஆசை என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரும் மிக கடினமான சோதனைகளில் ஒன்றாகும். தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக மனிதனுடைய பாராட்டுதலை பெற வாஞ்சிப்பதும் அவ்வாறு வரும் பாராட்டுதலை ஏற்றுக்கொள்வதும் கவர்ச்சிகரமானவைகளாக இருப்பினும் இயேசு அந்த யோசனையை நிராகரித்தார். அவர் தேவனுடைய குமாரனாக மாத்திரம் இருப்பதில் திருப்திப்பட்டு போய்விடவில்லை. அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார். அவர் பூமியில் விளையும் உணவுகளினால் மாத்திரம் ஜீவிக்காமல் பிதாவின் வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவித்தார். இது தம்மை மனிதர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு தம்மை விலையாக கொடுத்து ஜனங்களை மீட்க அவர் மேற்கொண்ட மாபெரும் தியாகத்தினை குறிக்கின்றது. இதுவே அந்த பாத்திரமாகும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. இயேசு தம்முடைய தெய்வீக அதிகாரத்தை நிரூபிக்கத்தக்கதாக சோதனைக்காரன் மற்றும் ஒரு வழியை பரிந்துரைத்தான். அவன் பின்வருமாறு: நீர் வனாந்தரத்தை விட்டு ஜனங்களிடத்தில் போக வேண்டுமென்றால் நீர் போகலாம், பரவாயில்லை. ஆனால் ஏன் இப்படி மனுஷர்களோடு மனுஷனாய் தாழ்ந்து நிற்கின்றீர்? ஏன் நீர் உப்பரிகைக்கு ஏறக்கூடாது? நீர் தெரிந்தெடுத்திருக்கும் வழியில் அதிகமான பலி அவசியப்படும் அல்லவா? என்னை வணங்கி எல்லாவற்றையும் நீ கைப்பற்றலாமே என்று கூறினான். இயேசுவோ, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று
எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:10. இயேசு இந்த யோசனையை நிராகரித்தார். தாம் தெரிந்தெடுத்திருக்கும் பாதையானது இறுதியில் தம்மை சிலுவை மரணத்திற்கு நேராக வழிநடத்தும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் பாவிகளுடைய கூட்டத்தில் போய் நின்றுதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கின்றார். இந்த அவரது தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் அவர் 2 கல்வர்கள் நடுவில்தான் சிலுவையில் அறையப்பட போகின்றார். எனினும் மனுஷகுமாரனாய் இருப்பதற்கும் மனுஷர்கள் அடைந்த முகாந்திரங்களையும் அதைவிட அதிகமான முகாந்திரங்களையும் அடையும்படிக்குமான தமது தீர்மானத்தில் அவர் உறுதியாக காணப்பட்டார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு நேரே நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு போய் தம்முடைய வேலையை குறித்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அறிக்கை பண்ணினார். லூக்கா 4:16-21 வரை. இங்கு அவர் மனுஷகுமாரனாக நின்று இவைகளை பேசினார். தம்முடைய வேலை குறித்த இந்த பிரகடனமானது அவரது ஊரார் மத்தியில் ஆச்சரியத்தையும் சந்தோஷம் கலந்த வியப்பையும் கொண்டு வந்தது. ஆனாலும் இந்த சந்தோஷம் அனைத்தும் தம்முடைய வேலை மற்றும் தமது சுவிசேஷம் உண்மையில் எவ்வளவு பறந்து விரிந்து காணப்படுகின்றது என்பதை அவர் சொல்லவும் வெளிப்படுத்தவும் முயற்சித்தது வரையிலும் தான் நீடித்தது. அந்த சுவிசேஷம் மனித இனம் முழுவதற்குமானது என்று தெரியப்படுத்தினார். தேவன் யூதர்களுக்காக அக்கறை கொண்டிருப்பது போலவே புறஜாதிகளுக்காகவும் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று தெரியப்படுத்தினார். இஸ்ரேலில் அநேக குஷ்டரோகிகளும் விதவைகளும் இருந்தார்கள். எனினும் தீர்க்கதரிசிகள் மற்றவர்களிடத்திற்கும் புறஜாதிகளிடத்திற்கும் சரப்தா ஊர் விதவினிடத்திற்கும் சீரியாவின் நாகமானிடத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று சுட்டி காண்பித்தார். இது சூழ்நிலைகளை மாற்றி போட்டுவிட்டது. அவர்கள் கோபம் கொண்டவர்களாக அவரை புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார். அவர்களை திகைக்க வைத்து தமது பாதையில் சென்று விட்டார். இவை அனைத்தும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. நாமும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது கொடூரமான பொல்லாப்புகள், மனிதர்களின் கண்மூடித்தனமான தப்பெண்ணங்களினால் வரும் தாக்குதல்கள் நம்மை சூழ்ந்து நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்த சோர்வுபடுத்த முயலும்போது அவருடைய அமைதியையும் தைரியத்தையும் உறுதுணையாக கொள்வோமாக. பின்னர் அவைகளை கடந்து சென்று நமது பாதையில் முன்னோக்கி நடப்போமாக. நாம் என்ன விலை கொடுக்க வேண்டியதாக இருப்பினும் பரலோக தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதில் நமது பங்கை செய்வோமாக. அப்போஸ்தலன் குறிப்பிட்டுள்ளது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14. ஒன்றையே செய்கிறேன் என்பதே முக்கியமான காரியமாகும். சில காலங்களுக்கு பிற்பாடு இயேசு மிகவும் பிரபலமடைகின்றார். திரளான ஜனக்கூட்டத்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தைகள் அவர்களது தாகமுள்ள மனங்களுக்கு பனித்துளிகள் போன்று இருந்தன. சொஸ்தமடைந்தவர்கள் அவரது வல்லமை மற்றும் மனதுருக்கம் குறித்து எங்கும் சொல்லித் திரிந்தார்கள். ஜனங்கள் அவரில் ஒரு புதிய அதிகாரத்தினை, ஒரு மெய்யான அதிகாரத்தினை கண்டுகொண்டனர். வனாந்தரத்தில் வைத்து அவர் தங்களுக்கு அப்பம் பிட்டு கொடுப்பதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் அவரிடத்தில் வந்து அவரை வலுக்கட்டாயமாக ராஜாவாக்கிட முயற்சித்தார்கள். இயேசு அவர்களது எண்ணங்களை அடையாளம் கண்டுகொண்டு மலைகளுக்குள்ளாக மறைந்து போய்விட்டார். சிலுவை மரணம்தான் தமக்கான பிதாவின் சித்தமாக காணப்பட போகின்றது என்றாலும் கூட அந்த சித்தமே தம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக காணப்படத்தக்கதாக பார்த்து கொண்டார்.
தாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு இருந்த எளிமையான வழியை அவர் உறுதியாக நிராகரித்து விட்டார். அவர் கல்வாரிக்கு நேரான நீண்ட பாதையை தெரிந்து கொண்டார். சிலுவைக்கு பதிலாக அவர் சிங்காசனத்தை நிராகரித்த போது அவர் தமது அர்ப்பணிப்பில் கொண்டிருந்த தீர்மானமும் முழுமையும் ஆகிய யாவும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. சகோதர சகோதரிகளே, இம்மாதிரியான தருணங்கள் நமக்கு வரும்போது, அதாவது வழிதரும் சிலுவையில் நமது மனித சித்தங்களை அறைந்து போட்டு மரணத்திற்கு உட்படுத்தும் கடுமையான ஒரு பாதைக்கு பதிலாக எளிமையும் கவர்ச்சிகரமுமான பாதை ஒன்று நமக்கு முன்வைக்கப்படுகையில் நாம் விரும்பி கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நாமும் அதே பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றவர்களாக இருப்போம். அதாவது இயேசுவின் சோதனையான அனுபவங்கள் கடந்து சென்றிருந்த அதே பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றவர்களாய் இருப்போம். மேலும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சோதனைகள் எது வந்தாலும் அவற்றை நமது கர்த்தராகிய இயேசுவின் துணை கொண்டு எதிர்கொள்ள முடியும் என்பதையும் நம்மால் உணர முடிகின்றது. அப்போதுதான் அப்போஸ்தலனோடு கூட நாமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று கூற முடிபவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 2:2. வேறொரு நிகழ்விற்கு இப்பொழுது நமது கவனத்தை திருப்புகின்றோம். பிரம்மாண்டமாகவும் மகத்துவமாகவும் தமக்கு முன்பு காட்சியளித்து காணப்பட்ட எருசலேம் பட்டணத்தை இயேசு கண்டு சற்று அப்புறம் போய் அப்பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டார். என் பிதாவின் வீட்டிலிருந்து இவைகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று இயேசு சத்தமிட்டு விற்கிறவர்களை துரத்தின போது அவ்வேளையில் வெளிப்பட்ட அவரது தைரியத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். ஆலயத்தை இப்படி சுத்திகரித்த பிற்பாடு அவர் ஆலயத்தில் அமர்ந்திருந்து போதித்ததையும் குருடர்கள் மற்றும் முடமானவர்களை சொஸ்தப்படுத்தினதையும் தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட குழந்தைகளை அவர் அரவணைத்ததையும் குறித்து சற்று யோசித்து பாருங்கள். இவை யாவும் அந்த பாத்திரத்துக்குள் கடந்து சென்றன. ஆலயத்தை தைரியமாக சுத்திகரிப்பதற்கு இயேசுவை வழி நடத்தின அதே மனநிலையானது அப்போஸ்தலனாகிய பவுலிடமும் வெளிப்பட்டது. கொரிந்து பட்டணத்து கிறிஸ்தவர்களை கடிந்து கொள்ளும் அவசியம் வந்தபோது அவர் அவர்களை தைரியமாக கடிந்து கொண்டார். கலாத்தியா நாட்டிலுள்ள சபையார் விசுவாசத்தினின்று வலிவி போனதை கண்டு அவர் அதிர்ச்சிக்குள்ளாகி தைரியமாய் கடிந்து கொண்டார். வேறு சில சபையாரையும் தைரியமாக கடிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இயேசுவைப் போலவே அவரது பின்னடியார்களும் உறுதியான இருதயத்தையும் சாந்த குணத்தையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. எழுத்தாளர் ஒருவர் பின்வருமாறு எழுதியுள்ளார்: உள்ளத்தை உற்று பார்க்கும் கண்களை உடையவராகவும் ஆசீர்வதிக்கும் கரங்களை உடையவராகவும் மென்மையானவராகவும் காணப்படும் இயேசு பட்டணங்கள் மீது வரும் சாபங்களை அறிவிக்கும் கடுமையான தீர்க்கதரிசியாகவும் காணப்படுகின்றார். அவர் சாபத்தை அறிவிக்கின்றார். பின்னர் அப்பட்டணத்திற்காக கண்ணீர் சிந்தி அழுகின்றார். இதன் காரணமாக இந்த கிறிஸ்துவை எனக்கு பிடித்திருக்கின்றது. மனுக்குலத்திற்கான மீட்பினை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக பயங்கரமான புயல்கள் தம்மை சிலுவையில் அறையும்படிக்கு அனுமதித்த இந்த கிறிஸ்துவை எனக்கு பிடித்திருக்கின்றது என்பதே ஆகும். இந்த பண்புகளை நாமும் பருகி உள்வாங்கிக் கொண்டு வலிமை பெறுவோம் ஆக. ஏனெனில் நாம் சிங்கத்தை போன்று தைரியமுள்ளவர்களாகவும் ஆட்டுக்குட்டியை போன்று சாந்தமுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். இயேசு தம்முடைய சீசர்களோடு மேல் வீட்டு அறையில் கூடிக்கொண்டார். பிதா தம்முடைய கரங்களில் அனைத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கின்றார் என்பதை இயேசு அறிந்தவராக, இன்னுமாக தாம் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றும் தாம் தேவனிடத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் அறிந்தவராக போஜனத்தை விட்டெழுந்து தம்முடைய வஸ்திரங்களை கலற்றி வைத்து சீலையை எடுத்துக்கொண்டு சீசர்களுடைய பாதங்களை கழுவத் துவங்கினார். அவர் மிகவும் மகத்துவமுள்ளவராக இருந்தபோதிலும் அதையும் மீறி தம்மை தாழ்த்த
துணிந்தார். கனமற்ற தாழ்மையான பணிவிடை செய்வதில் வெளிப்பட்ட அவரது மனதின் மகத்துவமும் கூட அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றது. அவரோடு கூட புத்திரத்துவத்தின் கனத்தையும் மேன்மையையும் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற சகோதர சகோதரிகளே, நீங்களும் உண்மையான ராஜரிகத்தில் என்ன உள்ளடக்கியுள்ளது என்பதை கற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்கின்றது. அது தாழ்ந்து இறங்கி பணிவிடை செய்வதற்குரிய மனப்பக்குவமாகும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோப்பு 4:10. கெத்செமனே. அந்த வேலையினுடைய சகல வழிகளும் வியாகுலங்களும் ஆவிக்குரிய தனிமைகளும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. அவர் மரிப்பதற்கு பயந்தாரா? நிச்சயமாக இல்லை. அந்த நோக்கத்திற்காகவே வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து வைக்கும் நோக்கத்திற்காகவே வந்தார். பொல்லாத மனிதர்கள் தமக்கு என்ன செய்தாலும் இறுதி வரை சென்று காரியங்களை முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு காணப்பட்ட நம்முடைய மீட்பர் பொல்லாத மனிதர்கள் செய்ய போகின்ற காரியங்களை எண்ணி பார்த்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினது நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்கலாம். பொல்லாத மனிதர்களிடமிருந்து வரும் இம்மாதிரியான அனுபவங்கள் என்பது எந்த ஒரு சீர்திருத்தவாதிக்கும் அல்லது புதிய கருத்துக்களை கொண்டு வருபவருக்கும் மிக கடினமான அனுபவமாகவே இருக்கும். மீட்பரின் போதனைகள் அவைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வெளிச்சமாக காணப்பட்டாலும் கூட, வேண்டுமென்றே குருடர்களாக இருக்கும் மற்றவர்களுக்கு அப்போதனைகள் இருளானவைகளாக காணப்பட்டன. எனினும் வேறு வழியில்லை. இது அவருக்காக ஊற்றப்பட்ட பாத்திரமாகும். வீழ்ச்சி அல்லது வெற்றி வேதனையின் போது தீர்மானிக்கப்படுவது இல்லை, மாறாக முடிவில்தான் கணிக்கப்படும். அமைதியாகவும் நிதானமாகவும் அவர் எழுந்து நின்று, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். மார்க்கு 14:42. இவைகள் அனைத்தும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. நாம் நமக்கான சிறிய கெத்செமனேக்களை சந்திக்கும் போது இயேசுவினுடைய கெத்செமனே அனுபவங்கள் கடந்து சென்ற பாத்திரத்திலிருந்து நாமும் பருகுவோம். மேலும் நாமும் என் ஆத்துமாவே எழுந்திரு, எனக்கான சிலுவையை சந்திக்க புறப்படுகின்றேன் என்று சொல்லிக்கொள்வோம். பாத்திரத்தில் பானம் பண்ணின பிற்பாடு நாம் அதை அமைதியுடன் சந்திக்கின்றோம். அவரை கைது செய்ய வந்தபோது அவருடைய சீசர்களில் ஒருவர் வேகமாக சென்று பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனுடைய காதை வெட்டி போட்டார். முஃபாட் வேதாகம மொழிபெயர்ப்பின்படி, இயேசு இதை மாத்திரமாவது செய்ய என்னை விடுங்கள் என்று கூறி காயப்பட்டிருந்த அந்த மனிதனை சொஸ்தப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வந்த சத்துருவை சொஸ்தப்படுத்தின அவரது அருமையான இச்செயலும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. சிலுவையில் அறையப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட போதும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபம் பண்ணினார். மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு: EBC சகோதரர் ரசல் அவர்களின் விளக்க உரை. லூக்கா 23:34. இயேசு மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவராக இருந்தபோதிலும் அவர் இந்த வார்த்தைகளை கூறியிருப்பார் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏனெனில், 1. அவை 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோடெக்ஸ் வாடிகானஸ் அல்லது 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரிக்ஸில் காணப்படவில்லை. 2. இந்த மனிதர்கள் மனம் வருந்தவில்லை. மனம் திரும்புதல் மன்னிப்பிற்கு அவசியம். 3. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் மன்னிப்பிற்கு முந்தியது. 4. பழியின் வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை. மற்றும் 5. அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரீபிரன்ஸ் நம்பர் 4172, 5, 3901
பக்கம் 4, 2474 பக்கம் 5. இருப்பினும் இந்த வார்த்தைகள் அவரது எதிரிகள் பால் உள்ள நம் ஆண்டவரின் உணர்வுகளை பிரதிபலித்தன என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அவை அவரது சீசர்களுக்கு அவர் அளித்த அறிவுறுத்தல்களுடன் முழுமையாக ஒத்துப்போகின்றன. உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். வெறுப்பு மற்றும் பகைமை உணர்வுகளுக்கு நாம் ஆளாகும்போது இயேசுவினுடைய இந்த வெற்றியின் பானத்தை அப்பாத்திரத்திலிருந்து பானம் பண்ணுவோமாக. அதாவது எல்லா தடைகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் அசையா அன்பின் வெற்றி பானத்தை பருகுவோமாக. பின்னர் நாமும் ஸ்தேவானோடு கூட, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று கூற முடியும். அப்போஸ்தலர் 7:60. அவரை கேலி செய்யும் விதமாக அவருக்கு ராஜவஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு பிலாத்துவிற்கு முன் கொண்டு வரப்பட்டார். யூதர்களை கேவலப்படுத்துவதற்குரிய, இழிவுபடுத்துவதற்குரிய பெரிய வாய்ப்பு ஒன்றை பிலாத்து ரோமை போர் சேவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அவரது சிரசின் மீது முள்கிரீடம் வைத்து அவருடைய கைகளில் கோல் ஒன்றை கொடுத்து, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தி அவர் முகத்தில் துப்பினார்கள். இப்படியெல்லாம் யூதர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ரோமர்கள் பலமுறை விரும்பியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவைகளை யூதருடைய, அதாவது அவர்களுடைய ராஜாவுக்கு செய்தார்கள். அவருடைய மரணத்திற்காக கூக்குரலிட்டு கொண்டிருந்த யூத ஜனங்கள் மீது செலுத்தப்பட்ட இந்த இன வெறுப்பை அவர் அவர்களுக்காக அனுபவித்து கொண்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார். இவைகள் அனைத்தும் அவருக்கான பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. அவர் முன்பு பேசின வார்த்தைகள் இப்பொழுது விசாரணையின் போது திரித்து கூறப்படுவதையும் வேறு அர்த்தம் கொள்ளும் வார்த்தைகளாக மாற்றப்படுவதையும் கவனித்தார். சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொன்னார்கள். மார்க்கு 14:57-58. அவருடைய வார்த்தைகள் தவறாக திரித்து கூறப்பட்டு சிலுவை மரணம் எனும் தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் பதட்டப்படவும் இல்லை, விளக்கம் கொடுக்கவும் இல்லை. அவர் அப்படியே காரியங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டார். அவர் பொறுமையாக காத்திருந்தார். ஒவ்வொரு பொய்யும் இறுதியில் உண்மையின் முன் தகர்ந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார் மற்றும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தார். அதிபதியே இதை கண்டு ஆச்சரியமடைந்தார். இவைகள் அனைத்தும் அந்த பாத்திரத்திற்குள் கடந்து சென்றன. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. நம் வார்த்தைகள் தவறாக திரித்து மேற்கொள்ளிடப்படும் போதும், நமது நல்ல செயல்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும், நம்முடைய சிறந்த நோக்கங்கள் தவறாக அர்த்தம் கொள்ளப்படும் போதும், இப்படியாகவெல்லாம் நாம் பாடுபடும் போதும், மேற்கூறிய இயேசுவின் பொறுமையுடன் கூடிய வெற்றி கடந்து சென்றுள்ள அந்த பாத்திரத்தில் நாமும் பானம் பண்ணி இயேசு கொண்டிருந்த சமநிலையிலுள்ள அமைதியான இருதயத்தையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நாமும் அடைந்து, என் பிதா எனக்கு கொடுத்துள்ள பாத்திரத்தில் ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணாதிருப்பேனோ என்று கூறுகிறவர்களாக இருப்போமாக. அவர் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவருடைய நற்பெயர் களங்கப்படுத்தப்பட்டது. அவர் குற்றவாளியாக்கப்பட்டார். அவருடைய சீசர்கள் அவரை விட்டுவிட்டு ஓடிப்போய் விட்டார்கள். அவருடைய துயரமான வேலைகளில் அவர் தனிமையில் விடப்பட்டார். சொல்லப்போனால் இருளுக்குள் தள்ளப்பட்டார். தேவன் கூட அவரை கைவிட்டு விட்டார். ஆகையால் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று
அவரது உதடுகள் கதறினது. எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது போன்று தோன்றினது. ஆனால் அப்படியாக இல்லை. 2 வார்த்தைகள் எஞ்சியிருந்தன. என் தேவனே என்பதே அந்த வார்த்தைகள். அவ்விரண்டு வார்த்தைகளையும் அவருடைய உதடுகளிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் யாராலும் பறித்தெடுக்க முடியவில்லை. அமைதியான நம்பிக்கையுடன் அவர், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். பாத்திரத்திற்குள் கடந்து சென்ற அனுபவங்களில் இதைவிட கசப்பானது எதுவும் இல்லை. இப்படியாக அந்த பாத்திரம் முழுமையாக நிரம்பிவிட்டது. கைவிடப்பட்ட தருணங்களை நாம் அனுபவிக்கும் போதும், எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டதாக தோன்றும் போதும், நாமும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றவர்களாக இருப்போம். என் தேவனே என்ற வார்த்தைகள் எஞ்சி காணப்படும் போது எதுவுமே உண்மையில் நம்மை விட்டு போய்விடவில்லை என்பதை நாமும் கண்டுகொள்வோம். இந்த உண்மை மற்றும் உறுதி நம் இருதயத்தில் இருக்கும்போது நம்மால் எந்த சூழ்நிலைக்குள்ளும் மற்றும் எல்லா சூழ்நிலைக்குள்ளும் கடந்து செல்ல முடியும். இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. எனினும் கல்லறையானது அதன் பிடிக்குள் அவரை நீண்ட காலம் வைத்து கொள்ள முடியவில்லை. மனித வரலாற்றிலேயே மிகவும் மகிமையானதாக காணப்பட போகும் ஒரு விஷயம் இன்னும் அந்த பாத்திரத்திற்குள் செல்ல வேண்டியிருந்தது. அந்த கல்லறையில் அவர் உயிர்த்தெழுந்தார். தமது பிரேதத்தை சுற்றியிருந்த சீலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றியுடனும் பிரகாசத்துடனும் வெளியே வந்தார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பாத்திரத்திற்குள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் செல்லுமானால், அதாவது வாழ்க்கையினுடைய அன்றாட காட்சியின் சாதாரணமான விஷயங்கள், வாழ்க்கையினுடைய மறைவான பிரபலமற்ற பக்கங்கள், வாழ்க்கையில் ஏறெடுக்க நேரிடும் கடின உழைப்புகள், வாழ்க்கையில் வரும் சோதனைகள், வாழ்க்கையில் மற்ற மனிதர்களின் கண்மூடித்தனமான தப்பெண்ணங்களினால் வரும் தாக்குதல்கள், வாழ்க்கையில் சமரசத்திற்காக வரும் சோதனைகள், வாழ்க்கையில் நமக்கான தனித்து போராட்டங்கள், வாழ்க்கையில் வரும் கெத்செமனேக்கள், வாழ்க்கையில் வரும் அநீதியான நியாய தீர்ப்புகளுக்கு முன் நாம் காணப்படும் தருணங்கள், வாழ்க்கையில் வரும் சிலுவை மற்றும் மரணம் எனும் இவைகளெல்லாம் இந்த பாத்திரத்துக்குள் கடந்து செல்லுமானால், அந்த பாத்திரத்திற்குள் வாழ்க்கையில் வரும் முற்றும் முழுமையான இறுதி வெற்றியும் கூட கடந்து செல்லும். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். வேறு எதுவும் இப்பொழுது முக்கியமாக இருப்பது இல்லை. தேவன் பேசின கடைசி வார்த்தை உயிர்த்தெழுதல் ஆகும். வாழ்க்கை அதன் இனிமையான அல்லது கசப்பான பானத்தை வழங்கலாம். எனினும் உயிர்த்தெழுதல் என்ற இந்த இரட்சிப்பின் உண்மையானது இயேசுவுடன் இந்த பாத்திரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொருவரின் இறுதி அனுபவமாக இருக்கும். இயேசுவின் வாழ்க்கையும் இயேசுவின் சிலுவையும் வாழ்க்கை தொடர்பாக எழுப்பப்பட வாய்ப்புள்ள அதே அனைத்து கேள்விகளையும் எழுப்புகின்றன. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட ஏன் என்ற ஒற்றை வார்த்தையானது கிளேசத்தில் மனக்கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் மனுக்குலத்தின் உதடுகளில் எப்போதும் காணப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்குமான சுருக்கமாக அமைந்தது. ஏன் தேவன் தீமையை அனுமதித்துள்ளார்? ஏன் தேவன் என்ற ஒருவர் இருக்கின்றாரானால் பின்னர் ஏன் என்னென்ன விஷயங்கள் சம்பவிக்கின்றன? இவைகள் அனைத்திற்குமான பதிலை உயிர்த்தெழுதலானது அளிக்கின்றது. தேவன் பேசின கடைசி வார்த்தை உயிர்த்தெழுதலாகும். இதுவே மனுக்குலத்திற்கான அவருடைய வேலையின் முடிவாகும். இதுவும் அந்த பாத்திரத்தில் உள்ளடங்கியுள்ளது. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று இயேசு ஜெபம் பண்ணினார். யோவான் 17:5. இயேசு அந்த பாத்திரத்தை வாங்கின போது அதற்காக அவர் தேவனை ஸ்தோத்தரித்தார். அனைத்தும் பிதாவின் கரங்களிலிருந்து வந்ததாக கருதி ஏற்றுக்கொண்டார்.
அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி கூறினார். இதோ எல்லாம் மாற்றமடைந்தது. நாம் அனைவரும் நமக்கான சிலுவைகளை சுமக்க வேண்டும். அதை ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு சுமப்போமாக. ஏனெனில் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வெற்றிகரமாக கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் வரும் புரிந்து கொள்ள முடியாத வேதனையான அனுபவங்கள் ஒரு தெய்வீக அனுபவமாக மாறுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் மற்றும் அனைவருமே பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று தீர்மானித்து கொள்வோமாக. ஆமென். சகோதரர் ஜி.ஏ. ஃபோர்டு, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி, 1951. புது சிருஷ்டிக்கான சிந்தனை துளிகள். ஜனவரி டு மார்ச் 2025. ஜனவரி 1, 2025. அலைகளை உருவாக்குதல். சிறுவன் ஒருவன் முதல் முறையாக தான் வாங்கின சிறு விளையாட்டு படகினை கயிறு கட்டி தண்ணீரில் ஓடவிட்டு விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று கயிறு அவன் கையிலிருந்து நழுவி தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது. கயிறை பிடிக்க அவன் எவ்வளவோ முயன்றும் அவனால் பிடிக்க முடியவில்லை. படகும் அவனுக்கு எட்டாத தூரத்திற்கு சென்று விட்டது. அதை மீட்டு தருமாறு அச்சிறுவன் தன் அண்ணனிடம் கேட்டுக்கொண்டான். அவனது அண்ணனோ எந்த பதிலும் பேசாமல் கற்களை எடுத்து படகிற்கு அப்பால் எரிய ஆரம்பித்தான். தனது வேண்டுகோளை அண்ணன் கண்டுகொள்ளவில்லை என்றும் அண்ணன் நிலைமையை இன்னும் மோசமாக்கி கொண்டிருக்கின்றான் என்றும் அச்சிறுவனுக்கு தோன்றினது. ஆனால் அந்தோ முதல் கல் தண்ணீரில் எரியப்பட்ட போது சிறு அலை உருவாகுவதை அச்சிறுவன் கவனித்தான். ஒவ்வொரு கல்லும் மென்மேலும் அலைகளை உருவாக்கி படகை கரை நோக்கி மெல்ல மெல்ல தள்ளி கொண்டிருந்தது. எது அழிவை கொண்டு வருவது போன்று தோற்றம் அளித்ததோ அதுவே அந்த சிறிய படகை காப்பாற்றியது. நம் வாழ்க்கையிலும் பல சமயங்களில் துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து கொண்டிருப்பது போன்று தோன்றலாம். இதற்கான காரணம் என்ன என்பது கூட வெளிப்படாமல் காணப்படலாம். ஆனால் முற்றிலுமான அழிவை கொண்டு வருவது போன்று எந்த பேரலைகள் காணப்படுகின்றதோ அவை உண்மையில் நம்மை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வருபவைகளாக இருக்கும். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏசாயா 12:2. டிவோஷன்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி. பிப்ரவரி 1. கொடுங்கோன்மையான செயல்கள். அராஜகமான கொடுங்கோன்மையான செயல்கள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றது. தங்கள் வியாபாரத்திற்கு அல்லது சமுதாயத்திற்கு அல்லது தங்கள் குடும்பத்திற்கு எது சிறந்தது என்று காண முடிகின்ற விறுவிறுப்பான மற்றும் சுறுசுறுப்பான ஜனங்களாலேயே இந்த அராஜகம் கொடுங்கோன்மை பெரும்பாலும் வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நாட்களில் தான் கொடுங்கோலனாய் இருந்ததாக அராஜகம் பண்ணினதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அப்போஸ்தலர் 26:10-11 பார்க்கவும். இவரை போன்று உண்மையை ஒப்புக்கொள்வதற்கும் இன்னுமாக இவரை போன்று சத்துருவை தோற்கடித்த தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் வலுவான மனம் படைத்த அனைத்து ஆண்களும் பெண்களும் முன் வருவார்களானால் அது எவ்வளவு நலமாயிருக்கும். பெரும்பாலும் நல்லெண்ணம் கொண்ட தெளிந்த சிந்தையுடைய இன்னுமாக வெற்றி நடை போட்ட மனிதர்களே கொடுங்கோன்மையான செயல்களை செய்கின்றவர்களாக காணப்படுகின்றனர். அதாவது எது சிறந்தது என்று தந்தையாகிய எனக்குத்தான் தெரியும் எனும் மேலாதிக்க மனப்பான்மை உடையவர்களே பெரும்பாலும்
கொடுங்கோன்மையான செயல்களை செய்கின்றவர்களாக காணப்படுகின்றனர். இது ஒரு வகை அடக்குமுறையாகும், கொடுங்கோன்மையாகும். அடுத்ததாக நோயுற்றவரின் கொடுங்கோன்மையை, அராஜகத்தை பார்க்கலாம். உடல் அல்லது மனநல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட உறவினரை கவனிக்கும் சுமையினை பல குடும்பத்தினர் சுமந்து வருகின்றனர். குடும்பத்தார் அந்த சுமையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு முணுமுணுப்பின்றியும் சில சமயங்களில் மகிழ்ச்சியுடனும் பணிவிடை செய்கின்றனர். மாற்ற முடியாத தனது நிலைமையினை நோயாளி மனதளவில் ஏற்றுக்கொண்டு காணப்படுவாரானால் இது குடும்பத்தாரின் பாரச்சுமையினை லெகுவாக்கிடும். ஆனால் நோயாளி தொடர்ந்து தனது நிலைமையை குறித்து புலம்பிக் கொண்டிருப்பவராகவும் குடும்பத்தின் மற்ற அங்கத்தினர்களுக்கு கொடுக்கப்படுவதை விட தனக்கே அதிக கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சண்டையிடுகிறவராகவும் இருப்பாரானால் இது நோயுற்றவரின் கொடுங்கோன்மையாக, அராஜகமாக காணப்படும். துக்கத்தினால் கொடுங்கோன்மை செய்தல், அராஜகம் செய்தல் என்ற ஒன்றும் காணப்படுகின்றது. நாம் மிகவும் நேசித்த ஒருவரை மரணத்தில் இழக்கும்போது அதன் நிமித்தம் துக்கமடைவதும் துயரத்தை வெளிப்படுத்துவதும் இயல்பான காரியமாகவும் சரியான காரியமாகவும் காணப்படுகின்றது. இந்த அனுபவத்திற்கு யாரும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் இந்த துக்கம் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக ஆக்கிரமிக்க அனுமதிப்பதும் அதன் நிமித்தம் மற்றவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கசப்பாக அனுமதிப்பதும் முறையற்ற காரியமாய் இருக்கும். கொடுங்கோன்மை அராஜகத்திற்கு தீர்வு ஒன்று காணப்படுகின்றது. துக்கத்தின் பிடியில் மூழ்கி தன்னையே வருத்தி கொள்வதை விட்டு சுயநலத்தை துறந்து மற்றவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் மனநிலையை அடைவதே அந்த தீர்வாகும். இதுவே அநேக துணிச்சலான ஆன்மாக்கள் கொண்டிருக்கும் பலமுள்ள மனநிலையாக காணப்படுகின்றது. இந்த மனநிலையினை நாமும் பெற முயல்வது என்பது கொடுங்கோன்மை எனும் இந்த பொதுவான சத்துருவை நாம் எதிர்கொள்வதற்கு நம்மை ஊக்குவித்து ஆயத்தப்படுத்துகின்றதாய் காணப்படும். த ஹெரால்டு மேகசின் 1987. 2025 மார்ச் 1. குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கின பயணம். திரு ஹேண்ட்லி பேஜ் என்னும் விமானியால் பகிரப்பட்ட சம்பவம் ஒன்றை திரு பிராங்க் அவர்கள் பதிவு செய்துள்ளார். திரு ஹேண்ட்லே அவர்கள் அரேபியாவில் உள்ள கோபார் என்ற இடத்தில் விமானத்தை தரையிறக்கிய போது பெரிய எலி ஒன்று அவரது விமானத்திற்குள் நுழைந்து விட்டது. திரு ஹேண்ட்லே அவர்கள் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தனக்கு பின்னால் கரகரவென்று கேட்ட பற்கடிப்பு சத்தத்தை வைத்து எலி விமானத்திற்குள் இருப்பதை அறிந்து கொண்டார். அந்த இரக்கமற்ற பற்கள் செய்யக்கூடிய சேதத்தை எண்ணி பயந்த விமானி எலியினால் அதிக உயரத்தில் உள்ள குறைந்த காற்று அழுத்தத்தில் உயிர் வாழ முடியாது என்பதை நினைவு கூர்ந்தார். அவர் விமானத்தை உயர பறக்க முடிவு செய்து எலிக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் வரை உயரத்திற்கு பறந்து கொண்டே இருந்தார். இறுதியில் கீழே இறங்கியதும் எலி இறந்து போயிருப்பதை கண்டார். சோதனைகளை எதிர்கொள்ளும் நமக்கு இங்கே ஒரு படிப்பினை இருக்கின்றது. நம் ஆத்துமாவை தொந்தரவு செய்யும் தீய எண்ணங்கள் நிமித்தம் நாம் ஆபத்தில் இருப்பதாக உணரும்போது அவைகளை நின்று விடுபட, அவைகளை வெல்ல நாம் கிறிஸ்தவ வளர்ச்சியின் விஷயத்தில் உயர்நிலையை அடைய கவனம் செலுத்துவது மட்டுமே போதுமானது ஆகும். டிவோஷன்ஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி. ஆமென்.